வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு க்ரோ மணி வித் மாறன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு 2 வருஷமாக எங்கே பார்த்தாலும் ஏஐ ரெவல்யூஷன் பற்றி தான் பேச்சு. என்விடியா, மைக்ரோசாஃப்ட்னு ஸ்டாக்ஸ் எல்லாம் பூம் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இப்போ சீன் கொஞ்சம் வேறு. இப்போ ஏஐ ப்ளஸ் குளோபல் வார் டென்ஷன்ஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் அன்சர்டனிட்டி எல்லாமே சேர்ந்து நம்ம முன்னாடி நிற்கிது. நாளைக்கு என்ன வரும்னு யாருக்கும் தெரியாது. பட் ஒன் திங் இஸ் கான்ஸ்டன்ட், மார்க்கெட் அல்டிமேட்லி கோ அப். இது நான் சொல்லலை, ஹிஸ்ட்ரி ப்ரூவ் பண்ணியிருக்கு. 2008 குளோபல் ஃபினான்சியல் கிரைசிஸ், மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 50% கீழே போச்சு. 2020 கோவிட் கிராஷில் ஜஸ்ட் 1 மந்தில் 35% கரெக்ஷன் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? நம்ம நிஃப்டி 50 7500 லெவல்ஸில் இருந்து 22,000க்கு மேலே போச்சு. தட்ஸ் நியர்லி 3x growth இன் ஜஸ்ட் 4 years. ஸோ பாயிண்ட் என்னென்னா, volatility is temporary, growth is permanent. இன்றைக்கி நான் உங்ககிட்ட 5 சிம்பிள் நான் டெக்னிக்கல் கிளாரிட்டி பாயிண்ட்ஸ் நான் ஷேர் பண்ண போகிறேன். இது உங்களுக்கு greed அண்ட் ஃபியர் இல்லாமல் லாங் டேர்ம் வெல்த் க்ரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்கள் அக்ரெசிவ் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தால் உங்களுக்கு மார்க்கெட் நேச்சர் புரியும். அடுத்த 10-15 இயர்ஸ்க்கு இந்த காசு உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் தான் இப்போ கிங். மார்க்கெட் கரெக்ஷனை பார்த்து பயப்படாதீங்க, அதை ஒரு டிஸ்கவுண்ட் சேலாக பாருங்கள். ஒரு டேட்டா பார்க்கலாம். நார்மலாக பேங்கில் வச்சுருந்தீங்கன்னா 4% ரிட்டர்ன் தான் கிடைக்கும். அதே ஒரு 10,000 ஈக்விட்டி எஸ்ஐபியில் பண்ணியிருந்தீங்கன்னா 12% சிஏஜிஆரில் 15 இயர்ஸில் உங்ககிட்ட 50 lakhs இருக்கும். பட் அக்ரெசிவாக இருக்கும்னு 100% ஈக்விட்டியில் இருக்கக்கூடாது. அசட் அலோகேஷன் ரொம்ப முக்கியம். 70% ஈக்விட்டினா ஒரு 10% கோல்டில் வைங்க. வார் டென்ஷன் வரும்போது ஈக்விட்டி கொஞ்சம் கரெக்ஷன் ஆனாலும் இந்த கோல்டு உங்கள் போர்ட்ஃபோலியோவை தாங்கி பிடிக்கும். இங்கே டிசிப்ளின் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் டைமிங். லோவில் பை பண்ணுங்கள், லாங் டேர்மில் வின் பண்ணுங்கள். பாயிண்ட் 2, இல்லை எனக்கு லாங் டேர்ம் ஓகேப்பா, ஆனால் இப்போ எக்ஸ்ட்ராவாக இன்வெஸ்ட் பண்ண என் கையில் காசு இல்லை. நோ ப்ராப்ளம். உங்கள் வேலை என்னென்னா ஜஸ்ட் ஸ்டே இன்வெஸ்டட். மார்க்கெட் விழும்போது எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுறது தான் நீங்கள் பண்ணுற முதல் தப்பு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, லாஸ்ட் 20 இயர்ஸில் ஜஸ்ட் 10 பெஸ்ட் டேஸை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தா உங்கள் மொத்த ப்ராஃபிட்டில் பாதி காலியாகிருக்கும். டைமிங் த மார்க்கெட் இஸ் இம்பாசிபிள். ஸோ சர்ப்ளஸ் இல்லைன்னா எஸ்ஐபியை கன்டினியூ பண்ணுங்கள். நியூஸை பார்த்து பேனிக் ஆகாதீங்க. தேர்ட் பாயிண்ட், மார்க்கெட் இன்னும் விழும்னு தோணுது. ஸோ இப்போ எல்லாத்தையும் செல் பண்ணிவிட்டு நம்ம கீழே வரும்போது பை பண்ணலாமா? இது ரொம்ப காமனான மைண்ட் செட். ஆனால் இதுக்கு பேர் இன்வெஸ்டிங் இல்லை, இது கேம்ப்ளிங். க்ளூ என்னென்னா, பாஸ், செக், டிஸ்கஸ். முதல்ல நீங்கள் ஏன் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு யோசிங்க. சைல்டு எஜுகேஷனுக்கா, ரிட்டையர்மெண்ட்க்கா? அந்த கோல் இன்னும் 10 வருஷம் கழித்து தான் வரப்போகுதுன்னா அப்போ இந்த 1 இயர் கரெக்ஷனை பார்த்து ஏன் பயப்படணும்? ஒரு ரூல் வச்சுக்கோங்க, 48 hour ரூல். மார்க்கெட் ரெட்டாக இருக்கும்போது இமீடியட்டாக டிசிஷன் எடுக்காதீங்க. ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிக்கிட்ட பேசுங்க, இல்லைன்னா ஒரு ட்ரஸ்டட் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். 2022 பயந்து எக்ஸிட் ஆனவங்க எல்லாரும் 2023-24 வந்த பெரிய ரேலியை மிஸ் பண்ணினாங்க. வாலட்டிலிட்டியில் எடுக்கிற டிசிஷன் எப்போவுமே லாஸில் தான் முடியும். ஸோ டோன்ட் ஸ்விட்ச், டோன்ட் எக்ஸிட், ரிலாக்ஸ். ஓகே. ஃபோர்த் பாயிண்ட், டெய்லி மார்க்கெட்டை பார்த்தா டென்ஷன், தூக்கம் வரல, பிபி இன்க்ரீஸ் ஆகுது. இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வெல்த்து கொடுக்கணும், ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த மார்க்கெட் வாலட்டிலிட்டி உங்கள் லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா இட் மீன்ஸ் உங்கள் ரிஸ்க் அப்பிடைட் அண்ட் போர்ட்ஃபோலியோ மிஸ்மேட்சில் இருக்குதுன்னு அர்த்தம். உங்களுக்கு ஹை ரிட்டர்ன்ஸை விட ஸ்டெபிலிட்டி தான் முக்கியம்னா ஸோ கொஞ்சம் அக்ரெசிவ் கியரில் இருந்து சேஃப் கியரில் மாற்றுங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது, அதிகமாக ரிஸ்க் இருக்கிற ஸ்மால் கேப்ஸில் இருந்ததுன்னா ஸ்டெடியான லார்ஜ் கேப்புக்கு மூவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், 60-40 ரூல். 100% ஈக்விட்டியில் இருக்க வேணாம். 60% ஈக்விட்டி ப்ளஸ் 40% டெட்டு. ஒரு பேலன்ஸ்க்கு வாங்க. தேர்ட் ஒன், பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்கள். மார்க்கெட் ஹையில் இருக்கும்போது டெட்டுக்கு, லோவில் இருக்கும்போது ஈக்விட்டிக்கு அதுவே சுவிட்ச் ஆகி உங்களுக்கு ஒரு குஷன் கொடுக்கும். ஓகே. பாயிண்ட் 5, லாங் டேர்ம் மைண்ட் செட்லாம் ஓகே, ஆனால் எனக்கு அடுத்த 1 to 2 இயர்ஸில் கையில் காசு தேவைப்படும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா இது ரொம்ப சீரியஸ் சினாரியோ. உங்கள் பொண்ணு கல்யாணம், வீடு கட்டுறதுக்கு டவுன் பேமெண்ட், இல்லை பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன்னு ஒரு டார்கெட் டேட் கிட்ட வந்துச்சுன்னா மார்க்கெட் உங்கள் ஃப்ரெண்ட் இல்லை.
ஸோ இதுக்கு ரூல் என்னென்னா, உங்கள் கோல் வித்தின் 3 இயர்ஸ்க்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் பியூர் ஈக்விட்டியை அவாய்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் வாலட்டிலிட்டிங்கிறது அன்பிரிடிக்டபிள். ஸோ அடுத்த 1 to 2 இயர்ஸில் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ கரெக்டாக உங்கள் கோல் டைமில் மார்க்கெட் கிராஷ் ஆனால் உங்கள் பிளானிங் மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது கிராஜுவல் ஸ்விட்ச்சு. ஈக்விட்டியில் இருக்கிற காசை கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட் டேர்ம் டெட் ஃபண்ட்ஸுக்கு மாற்றிடுங்க. இல்லை எஸ்டிபி யூஸ் பண்ணலாம். சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் மூலமாக சேஃபான லிக்விட் கேட்டகரிக்கு மூவ் பண்ணுங்கள். தேர்ட் ஒன், கேபிட்டல் ப்ரொடெக்ஷன். இங்கே ஃபோக்கஸ் ரிட்டர்ன் மேலே இல்லை, சேஃப்டி மேலே தான் இருக்கணும். ஓகே, கொஞ்சம் லாஜிக்காக யோசிப்போம். இந்த டேட்டாவை பாருங்கள். இந்தியன் ஜிடிபி வேர்ல்டுலேயே ஃபாஸ்டஸ்ட் க்ரோ ஆகிற மேஜர் எக்கனாமி நம்ம தான். கார்ப்பரேட் ஏர்னிங்ஸ் நம்ம ஊர் கம்பெனிஸ் லாங் டேர்மில் நல்லா ப்ராஃபிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்ஃப்ளேஷன் ஆவரேஜாக 5 to 6% இருக்குது. ரிட்டர்ன்ஸ் கம்பேரிசன், சேவிங்ஸ் அக்கௌண்ட் 3%, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 6 to 7%. ஸோ ஈக்விட்டியில் லாங் டேர்மில் 11 to 13%. ஸோ வெல்த் க்ரியேட் பண்ண ஈக்விட்டி எசென்சியல். ஆனால் அதையே ரைட் அலோகேஷனோட பண்ணால் தான் சக்ஸஸ் ஆகும். மார்க்கெட்டில் 2 எமோஷன்ஸ் தான் உங்கள் காசை காலி பண்ணும், கிரீட் அண்ட் ஃபியர். இதில் கிரீட், மார்க்கெட் ஏறுது, இன்னும் கையில் இருக்கிற எல்லா காசையும் போடலாமான்னு தோணும். ஃபியர், வார்னு நியூஸ் வருது, எல்லாத்தையும் செல் பண்ணிவிட்டு ஓடிடலான்னு. நம்ம அப்ரோச் சிம்பிளாக இருக்கணும், கோல் பேஸ்ட். உங்கள் கோலுக்காக மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அசட் அலோகேஷன், எல்லா எக்ஸையும் ஒரே பேஸ்கெட்டில் வைக்காதீங்க. ஈக்விட்டி ப்ளஸ் டெட் ப்ளஸ் கோல்டு. போர்ட்ஃபோலியோவை ரிவ்யூ பண்ணுங்கள், நியூஸை பார்த்து ரியாக்ட் பண்ணாதீங்க. ஏஐ, வார், எலெக்ஷன்ஸ், ரிசெஷன் இந்த மாதிரி காரணங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் டிசிப்ளின் இன்வெஸ்டர்ஸ் எப்பவும் வின் பண்ணுவாங்க. இந்த 5 பாயிண்ட்ஸில் நீங்கள் எந்த கேட்டகரின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட், அக்ரெசிவ் அண்ட் லாங் டேர்ம்னா உங்கள் எஸ்ஐபியை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். லாங் டேர்ம் பட் நோ சர்ப்ளஸ் அப்படின்னா ஸ்டே இன்வெஸ்டட். எக்ஸிட் பண்ண நினைக்கிறீங்கன்னா 48 hour ரூல் ஃபாலோ பண்ணுங்கள். வாலட்டிலிட்டி தாங்க முடியலை அப்படின்னா பேலன்ஸ்டு அசட்ஸ்க்கு மாறிக்கங்க. உங்கள் கோல் கிட்ட வந்துச்சுன்னா ஷிஃப்ட் டு சேஃப்டி, அதுதான் நமக்கு சேஃப். மார்க்கெட் வாலட்டிலாக தான் இருக்கும், ஆனால் உங்கள் டிசிஷன் கிளியராக இருந்தால் வெல்த் பில்ட் பண்ணுறது கன்ஃபார்ம். ஸ்டே இன்வெஸ்டட், ஸ்டே டிசிப்ளின்டு. க்ளோசிங்கில் நான் ஒன்று சொல்கிறேன், ஜஸ்ட் 10 minutes ஸ்பேர் பண்ணுங்கள். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை கிளாரிட்டி, பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் ஹாப்பினஸோட பிளான் பண்ணுங்கள். நம்ம டைம், எனர்ஜி, ஃபோக்கஸ் இது எல்லாத்தையும் டெய்லி மார்க்கெட் மூவ்மெண்ட்டை பார்த்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதை உங்கள் ஃபேமிலி, ஹெல்த் அண்ட் கேரியர் மேலே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ண தான் நம்மக்கிட்ட லாஜிக் அண்ட் டிசிப்ளின் இருக்கே. திஸ் இஸ் மணிமாறன், க்ரோ மணி வித் மாறன், சைனிங் ஆஃப். ஹாப்பி இன்வெஸ்டிங். Mutual fund investments are subject to market risk. Read all scheme related documents carefully.